விஜயை தவிர அத்தனை தாவேக்கா காரணம் எங்களுக்கு ஒரு சீட்டு விஜய்கிட்ட கிடைச்சா போதும்னு அருள்ராஜ்ல இருந்து ஆதவ அர்ஜுனாவில் இருந்து நிர்மல்குமார்ல இருந்து அத்தனை பேரும் இருக்கிறான். ஸோ இதுதான் எடப்பாடிக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்லையும் இருந்துட்டு இருக்குது. இதை பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, ஏமாறுவாங்களா ஏமாறாம இருப்பாங்களாங்கிறத பார்ப்போம். 234ங்கிறது பொய். அப்போ நீங்க 234ங்கிறது உண்மைன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு இதுல நான் சேலஞ்ச் பண்ணி கேட்கிறேன், ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சேலஞ்ச் பண்ணி கேட்கிறேன். சரி இவங்களை விடுங்க, எல்லாமே ஜோசப் விஜய்க்கு நிழல் தானே. ஜேவி கிட்ட கேட்கிறேன், ஜேவி நீங்க 234 உங்க வெப்சைட்ல போட்டுருங்க, ரவீந்திரன் துரைசாமி உங்களை பற்றிய கருத்தை வாபஸ் வாங்க தயாரா இருக்கிறான். உங்களால 40 தொகுதிக்கு மேல இல்லைன்னு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சொல்றான், ஐபி சென்ட்ரல் ஐபி சொல்றான். அதனாலதான் உங்களை கூட்டணி கேட்கிறாரு. 40 தொகுதி கூட கூட்டணி கேண்டிடேட் இல்லாதவன் எப்படியும் பாஜகவுக்கு கீழே கொஞ்சம் சீட்டு கொடுத்தா வந்துருவாருன்னு அமித்ஷா நம்புறாரு. நான் நம்பல. நீங்க பிஜேபி கூட போனா அரசியல் போயிடும், சினிமா போயிடும், போவாரு. நான் நம்பல, அரசியலும் போயிடும். விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு, கிளாரிட்டி இல்லை. அவர் கிளாரிட்டி இல்லைன்னா அவருக்குள்ளுக்குள்ள கிளாரிட்டி இருக்கும். நம்மளால தனிச்சு நிற்க முடியாது. இந்த பல கட்சி மாறுவர்களையும் சந்தர்ப்பாதிகளையும் வச்சுக்கிட்டு நம்ம நிற்க முடியாது. நமக்கு ஆள் பலம் இல்லை, கை கால் இல்லை, உடம்பு இல்லை. முகத்துக்கு என்ன கிடைக்குது யாது கிடைக்குதுன்னு பார்ப்பாரு. ஆஃபர் சரியா வரலன்னா இவள் ரிட்டர்ன் பேக். காங்கிரஸுக்கு பாராளுமன்றத்திலே 4.3% ஓட்டு தான். அதுவும் ஹெச் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்து, இந்த மண்டுகளுக்கு ஒரு நாடார் தான் டெபாசிட் எடுத்தாங்கிற உண்மை கூட தெரியாத ஒரு பேக்குக அது பேசும். பார்லிமெண்ட்லேயே இந்த கட்சிக்கு இந்த நல்லன்னா சீமான் சொல்றது மாதிரி சட்டமன்றம்னா அந்த கட்சிக்கு 2% ஓட்டு கூட இருக்காது. விஜய் தலைமையில ஒரு கூட்டணியை கூட இவங்க ஏற்றுக்கிட்டு டிடிவி ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஓபிஎஸ் கூட ஒரு போட்டி அமைப்பை துவங்கலாம். அப்படி ஒரு கூட்டணி அமைச்சு எடப்பாடியினுடைய தோல்வி இன்னும் அதிகப்படுத்துறதுக்குல 4வது இடத்துக்கு தள்ளுறது, 3வது இடத்துக்கு தள்ளுறது, இந்த வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பலம் நிரூபிக்காத விஜய் தலைமையில கூட்டணி அமையாது. தினகரன் 60 சீட்டு கேட்பாரு, ஒருவேளை விஜய் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அவர்கிட்ட 40 கேண்டிடேட் தானே இருக்கு. சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ். பொதுவாக வெளியிலேருந்து பார்க்குறவங்க இப்போ எப்படி பார்க்குறாங்கன்னா, இவரால் என்ன பண்ண முடியும் செங்கோட்டையனால், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி பார்வையும் இருக்குது. ஆனால் அதே சமயம் இதில் யாருக்கு லாபம் அப்படின்னா, கண்டிப்பாக பாஜகவுக்கு ஒரு லாபம் இருக்குது அப்படின்ற பார்வையும் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அதிகமான இடங்களை பெறுவதற்காக இருக்கலாம், இந்த மாதிரி சில லாபங்கள் பாஜகவுக்கு இருக்குது. அப்படிங்கும்போது எடப்பாடிக்கு இன்னும் அழுத்தம் பாஜக தரப்பிலிருந்தும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அப்படி அண்ணாமலை கருத்துப்படி மோடிக்காக உண்மையாட்டு விசுவாசமா 2029 மோடி ஃபார் பிஎம் 2029 பண்ணி தமிழ்நாட்டில் அவர் 25 சீட்டாக ஜெயிக்கணும் உண்மையாட்டும் உறுதியாட்டும் இருக்கக்கூடிய எங்கள் எண்ணப்படி அதிக சீட்டு பாஜக வாங்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய மகிழ்ச்சி. 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை சீட்டு வாங்கிட்டாங்கன்னா அவருக்கு 20%க்கு அண்ணாமலையோட உழைப்பால் கிடைச்ச 10% 2க்கு 1 சீட்டை வாங்கிட்டாங்கன்னா, அதுவும் பாரிவேந்தர் ஏசி சண்முகம் இவங்களுக்கும் சேர்த்தே 2க்கு 1 வாங்கிட்டாங்கன்னா பாஜக பெரிய சாதனை. இதுவரை எதுவுமே அவங்க சாதிக்கல. தமிழிசை அம்மையார்கிட்ட கூட்டணி வேண்டாம் தனிச்சில் பண்ணோன்னே அம்மையார் பதறிட்டாங்க, கொடுக்கறத கொடுங்கன்னு 5 சீட்டு வாங்கிட்டு போனாங்க. முருகன் 20 சீட்டு தான் வாங்கினாரு. அண்ணாமலை தான் அந்த இடத்துக்குள்ள கொஞ்சம் சண்டை போட்டு இப்போ 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரைங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்க. இந்த வழக்கை அதை இதை பிடிச்சி வாங்கிட்டாங்கன்னா பெரிய சாதனை தான். என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. எங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும்னு அண்ணாமலையை தவிர அத்தனை பாஜக தலைவர்களும் எண்ணிக்கை பெருசல்ல, எங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சா போதும்னு எடப்பாடிட்ட இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜயை தவிர அத்தனை தாவேக்கா காரணம் எங்களுக்கு ஒரு சீட்டு விஜய்கிட்ட கிடைச்சா போதும்னு அருள்ராஜ்ல இருந்து ஆதவ அர்ஜுனாவில் இருந்து நிர்மல்குமார்ல இருந்து அத்தனை பேரும் இருக்கிறான். ஸோ இதுதான் எடப்பாடிக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன்லையும் இருந்துட்டு இருக்குது. இதை பிஜேபி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க, ஏமாறுவாங்களா ஏமாறாம இருப்பாங்களாங்கிறத பார்ப்போம். ஏமாந்துடக்கூடாதுன்னு நம்ம மோடி அலர்ட் பண்ணியிருக்கிறோம். நம்ம ஒரு பிளான் எல்லாம் அண்ணாமலை மோடி பிஎம்ஓ மூலமெல்லாம் போடுறோம். அதுக்கு வைஸ் பிரசிடெண்ட்டும் கரெக்டாக குறுக்க வராமல் இருப்பார். அவருடைய கான்ஸ்டியூஷன் ஒர்க்கை மட்டும் பார்ப்பாருன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் இப்போ எடப்பாடி சொல்ல அவர் திமுகவோட பி டீமாக இருந்தார். அவர் சட்டசபையில் கூட திமுகவை எதிர்த்து பேசுறது கிடையாது, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் வச்சுருந்தார். சிலர் கூட அவர் திமுக பக்கம் போகலாம், திமுகவும் அவரை கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. அப்படி சிலர் அவர் தாவேக்காவுக்கு போக போகிறார் அப்படின்ற மாதிரி கூட போன மாதம் சில தகவல்களையும் பார்த்தோம். அவர் தாவேக்கா திமுக மாதிரி போவாரா, இல்லை அவர் இன்னைக்கு சொன்னதுபடி பார்த்தா அவர் சட்ட போராட்டம் தான் பண்ண போகிறார் அப்படின்னா அவருக்கு என்ன ஹோப் இருக்குது? இப்போ டிடிவி ஓபிஎஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து, சசிகலா இவங்களாம் சேர்ந்து ஒரு தனி அணியாக இதில் களம் காணுவாங்களா தேர்தலில்? தாவேக்கா மண்குதிரை, அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, ஏட்டு சொரக்கா, காகித புலி, ஜான் ஆரோக்கியசாமி அது தொடர்பாக ஒரு தினமலர் இதழில் வரக்கூடிய பொய்கள் எல்லாமே
நீர்க்குமிழியாக காலியாகி போச்சு. காலியாகி இன்னும் அவங்க சளைக்காம வாங்கின பணத்துக்கு பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அது தவிர்க்க முடியாது. செங்கோட்டையனை பொறுத்தளவில் அந்த எலெக்ஷன் கமிஷனை தான் எதிர்பார்ப்பார். அது இல்லைன்னா செந்தில் பாலாஜி வெரி பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. திமுக அதிமுகவில் இருந்தது கொங்கு மண்டல திமுக தளபதியாட்டு ஜெயலலிதா காலத்திலே ஒரு நம்பர் 1 ஆர்கனைசர் பேர் எடுத்தவர். நம்மளோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி அவருக்கு தேவைன்னு அவரோட யூட்டிலிட்டியை ஸ்டாலின் வந்து பயன்படுத்துகிறாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். முத்துச்சாமி டிரான்ஸ்போர்ட்டில் அதிமுக காலத்தில் இருந்தவர் அங்கே பலமாக இருக்கிறாரு. அனிதா ராதாகிருஷ்ணன் அண்ணன் ஜெயலலிதாவை ஜெயித்தவர் இருக்கிறாரு. அண்ணாஜி கேகேஎஸ் இருக்காரு. கேகேஎஸ் வந்து கேகேஎஸ்ஆர் வந்து விருதுநகர்லே புறமொழி மக்களை வந்து எம்ஜிஆருக்கே பலமாக இருந்தவர். முதலாளி கூப்பிட்டு என் தம்பி எனக்காக செல்வாக்கை சேர்த்துருக்கான்னு சொல்லி அந்த செல்வாக்கை இன்னைக்கு ஸ்டாலினுக்கு அண்ணன் கேகேஎஸ்ஆர் கொடுத்துட்ருக்கிறாரு. தென் ஆமா வேலு வெரி பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு. தண்டராம்பட்டு வேலு வீரப்பனுக்கு தாடி வளர்த்தவர். இவர் சேகர் பாபு பழைய சிவாஜி மன்ற ஆளு, நம்ம ஆளு. அவர் பெரிய ஆர்கனைசராக நாட்டில் இருந்து ஸ்டாலினுக்கு இப்போ பெரிய நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறாரு. தென் இப்படி எத்தனையோ பேர் திராவிட இயக்கம்னு அந்த மாதிரி செங்கோட்டையனும் அதில் அந்த வரிசையில் வரும். லாஸ்ட் ஆப்ஷன், கடைசி ஆப்ஷன் அது. விஜய் ஆப்ஷன் இல்லை. விஜய் தாவேக்கா கிடையாது. மண்புதிர ஆப்ஷன் கிடையாது. ஓகே. ஒரு 53 ஆண்டு காலம் தீவிரமாக எம்ஜிஆர் காலத்திலிருந்து பயணித்த ஒருத்தர் இன்னைக்கு நீக்கப்பட்டிருக்காருன்னு அவருக்கு மட்டும் இல்லை பரவலாகவே ஒரு அதிர்ச்சியாக தான் இருக்குது. அடுத்த கட்டமாக நான் கேட்குறது வந்து அவர் இப்போ டிடிவி இவங்களோட இணைஞ்சு ஏதாவது கட்சியை மறுபடியும் வந்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு கொஞ்சமாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு அப்படி எதுவும் தோணுது? பாஜக அந்த பொதுச் செயலாளர் வந்து தேர்தல் கமிஷன் மூலமாக ஏதாவது பண்ணிட்டான்னா ஏதாவது அமித்ஷா மனது வைத்தால் அது ஏதாவது வரலாம், அல்லது இல்லை. பட் எடப்பாடியை டேமேஜ் பண்ணிடுவாங்க. 20% இன்னும் கீழே குறைஞ்சி போகும். ஓகே. அவர் இதையும் சொல்லியிருக்கலாம். அதிமுக முதல்ல ஆட்சிக்கு வந்த புதுச்சேரி மக்களவை தேர்தலிலே 4வது போயிட்டு சீமானுக்கு என்ன பிரதமர் கேண்டிடேட்டாக இருந்து உங்களுக்கு ஈர்ப்பு சக்தி இல்லை, அவருக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அவர் ஒரு காஸ்ட் நியூட்ரலாக பார்க்குறான். நாடார் தான் என் ஜாதிக்காரன் தான், நான் அதுக்காக சொல்லலை. மற்ற வண்ணார் நாவிதர் குயர் போன்ற ஜாதிகளும் மற்ற பல சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் பரவலாக வாழக்கூடியவங்களும் எடப்பாடியோட சீமான ஒரு காஸ்ட் நியூட்ரலாக பார்க்குறாங்க. அதே போல் கரூர் சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் 1 மாத காலமாக வெளியிலேயே வராமல் இருந்தார். அப்புறம் மாமல்லபுரத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களை வரவழைச்சு சந்திச்சதும் பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. இப்போ ஒரு 2-3 நாளாக கொஞ்சம் ட்வீட் பண்ணுறது, சில அறிக்கைகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. தாவேக்காவோட இந்த அரசியலை எப்படி பார்க்குறீங்க? இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு தாவேக்கா என்னவா இருக்கு, என்னவா ஆகும்னு நினைக்கிறீங்க? தாவேக்காவுக்கு 234 கேண்டிடேட் கிடையாது. முத நான் தான் இதை சொன்னேன். உங்கள் நிகழ்ச்சியிலெல்லாம் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஆமாம். அவங்க 30-35 இடத்துல விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானத்தை போட்டுக்கிட்டு புஷி ஆனந்த் மோசடியாக தந்தி டிவியில் 234ன்னு போட்டாப்புல. தந்தி டிவிலையும் தந்தி பேப்பர்லையும் நான் கேட்டதுக்கு அவர் சொன்னாருங்க, அவருக்கு கிளைம்னு தான் போட்டிருக்கோம், நாங்கள் 234 இடத்துல நடந்ததாட்டு போடலை, அவர் சொன்னதா நாங்கள் போட்டிருக்கோம்னு சொன்னாங்க. நாங்கள் அவர் தரப்பில் நீங்கள் 234 இடத்துல விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் போட்டிருந்தீங்கன்னா புஷி ஆனந்த் அவ்வளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாருன்னா இந்த 35 புஷி ஆனந்த் தான் இதற்கு தந்தை, விஜய் தாய், புஷி ஆனந்த் தான் தந்தை. அதில் எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. புஷி ஆனந்த் இல்லைன்னா விஜய்க்கு அமைப்பே இல்லை. ஜான் ஆரோக்கியசாமி எல்லாம் கருத்து பார்வையற்றவராட்டு புஷி ஆனந்துக்கு வெயிட்டேஜ் தெரியாமல், ஆர்கனைசேஷன் என்னன்னு தெரியாமல், அந்த நம்பர் 1 இருக்கவனை மட்டும் குழாய் அடித்து கல்ட்டுன்னு அவனை தலையை தடவி ஒரு மோசடித்தனமான ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்கிறவருக்கு புஷி ஆனந்துக்கு வெயிட்டேஜ் தெரியலை. புஷி ஆனந்த் இல்லைன்னா இந்த 35 இல்லை 234ங்கிறது பொய். அப்போ நீங்கள் 234ங்கிறது உண்மைன்னா ஜான் ஆரோக்கியசாமிக்கு இதில் நான் சேலஞ்ச் பண்ணி கேட்குறேன், ஆதவ் அர்ஜுனாவுக்கும் சேலஞ்ச் பண்ணி கேட்குறேன். சரி இவங்கள விடுங்க, எல்லாமே ஜோசப் விஜய்க்கு நிழல் தானே. ஜேவி கிட்ட கேட்குறேன், ஜேவி நீங்கள் 234 உங்கள் வெப்சைட்டில் போட்டுருங்க. உங்கள் பிறந்த நாள், நீங்கள் தான் பெரிய தலைவராச்ச, நீங்கள் தான் பெரிய அப்பாட்டாக்கராச்ச, உங்களுக்கு 214 இடத்துல உங்களுக்கு அன்னதானம் வழங்கினாங்க, உங்கள் ஆட்கள் அன்னதானம் கொடுத்தாங்கன்னு நீங்கள் உண்மையிலே அது உண்மையாக இருந்தால் உங்கள் வெப்சைட்டில் அதை போடுங்க. ரவீந்திரன் துரைசாமி உங்களை பற்றிய கருத்தை வாபஸ் வாங்க தயாராக இருக்கிறான். தரவுகளோட தான் பேசுவான் ரவீந்திரன் துரைசாமி, சொல்லி அடிப்பான். டெமாலிஷன் மாஸ்டர், உங்களை டெமாலிஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அந்த அளவுக்கு பெரியவங்களாக இருந்தால் தானே டெமாலிஷ் பண்ணணும். நீங்கள் காகித புலி ஏட்டு சொரக்கா 35 இடத்துக்குள்ளே உண்ணாவிரதம் போட்டுட்டு 234ன்னு பொய்யும் புரட்டும் சொல்லிட்டு தெரிறவங்க 214 கேண்டிடேட் உங்களுக்கு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதைத்தான் அன்னைக்கு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதை இந்தியா டுடே மணி என் சகோதரன் தான் நம்பல, பிரியன் நம்பல, பாண்டே நம்பல,
இப்போ சவுக்கு சங்கர் நம்பிட்டாப்புல அவர் கொஞ்சம் களமும் நெட்வொர்க் பாக்குறாரு. களம பார்க்குறாரு தம்பிக்கு அந்த பாராட்டுகள். அப்போ இன்னைக்கு வந்து உங்களால் 40 தொகுதிக்கு மேலே இல்லைன்னு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறான், ஐபி சென்ட்ரல் ஐபி சொல்கிறான். அதனால தான் உங்களை கூட்டணி கேட்குறாரு. 40 தொகுதி கூட கூட்டணி கேண்டிடேட் இல்லாதவன் எப்படியும் பாஜகவுக்கு கீழே கொஞ்சம் சீட்டு கொடுத்தா வந்துருவாருன்னு அமித்ஷா நம்புறாரு. நான் நம்பல. நீங்கள் பிஜேபி கூட போனால் அரசியல் போயிடும், சினிமா போயிடும், போவார். நான் நம்பல. அரசியலும் போயிருவோம், அரசியலும் போயிடும், சினிமாவும் போயிடும். நான் நம்பல அதை. ஓகே, அவர் போவார், நான் நம்பல. ஓகே. பட் உங்களுக்கு வந்து கேண்டிடேட் இல்லைங்கிறது தெள்ள தெளிவாக கரூர் உங்களை வந்து வெளிப்படுத்திடுச்சு. இந்த 35 பேர் கூட ஒரு கண்டன ஊர்வலம், அமைதி ஊர்வலம், இரங்கற் கூட்டம், ஒரு அஞ்சலி கூட்டம் எதுவுமே நடத்தலை. அப்போ இதுவே 35 பேர் தான். அந்த 35 பேரே நடத்தலை. ஒரு 4-5 ஊரில் நடந்திருக்கலாம். உங்களுக்கு கேண்டிடேட் இல்லைங்கிறது கரூர் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டு, எனக்கு நுணுக்கமாக பார்க்குற எனக்கு வந்து அதுக்கு முன்னே தெரியும். ரவீந்திர துரைசாமி கருத்து தான் விஜயை பற்றி கரெக்டுங்கிறத முன்னாடி விஜயை தூக்கி பேசினவங்கள பாதிக்கு மேல் உள்ளவங்க சொல்லிட்டாங்க. தேர்தல் நெருக்கத்திலே மற்றவங்களும் சொல்லிடுவாங்க. ரிசல்ட் எல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் 214 போட்டு சிஎம் கேண்டிடேட்டாக நின்னா தானே ரிசல்ட் பார்க்கணும். யூ ஆர் லெஸ் தான் கமலஹாசன் இன் திஸ் ஆஸ்பெக்ட். நானும் மோடி கிட்ட எங்கள் கருத்தை என்ன சொல்கிறோம்னா, எப்படியாவது கஷ்டப்பட்டு கொஞ்சம் கேண்டிடேட் போட்டு ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு எடுத்தாருன்னா, அந்த வாக்கு வாஜ்பாய்க்கு தோத்தவங்கள்லாம் வாஜ்பாய் தலைமையில் 98 சேர்ந்த மாதிரி இவருக்கு வாக்குக்கும் நம்ம சீட்டு கொடுக்கலாம், நம்ம ஒரு 25 சீட்டாக ஜெயிக்கலாங்கிறத சொல்லியிருக்கிறேன். பட் சட்டியில் இருந்தால் தான் நாகப்பையில் வரும். இந்த இவர் இன்னெலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட், மண்குதிரைங்கிறத நான் அடித்து ஆடித்தரமாக சொல்கிறேன். இந்த கரூர் சம்பவத்துக்கு பின் விஜயனுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துதான் நீங்க பாக்குறீங்க ஒரு அரசியல் திறனாய்வாளரா? அது என்ன மாதிரி இப்ப மாறி இருக்கு? ஏன்னா அவருக்கு முன்னாடி இருந்த ஒரு செல்வாக்குன்னு இருக்கு. இப்ப சிலர் பலவிதமா காமனா இருக்கவங்க வந்து என்னப்பா ஆறுதல் சொல்றது கூட வந்து பார்க்கணுமா, கிண்டலா சொல்லிட்டு இருந்தாங்க, இது கூட பனையூர் தான் கூப்பிடுவாங்கன்னு அந்த மாதிரி நடந்தும் போயிருச்சுது. எப்படி இருக்கு இந்த செயல்பாடு? இது ஆதவர்ஜனாவுக்கு பொய்க்கதைகளுக்கும் கம்பி கட்டுற கதைகளுக்கும் நான் களத்துக்குள்ளே வரமாட்டேன். நிரூபிச்சாதான் ஓட்டு. அவர் நிரூபிக்காதவர், நிரூபிக்கக்கூடிய சக்தி அவருக்கு இல்லை. அவரை சுற்றி இருக்கக்கூடிய எவனும் வந்து தனிச்சு நிற்க தயார் இல்லை. எல்லாமே பல கட்சி மாறின சந்தர்ப்பவாதிகள், பச்சோந்திகள், சுயநலவாதிகள், 2ஆம் கட்ட தலைவர்கள், யாருமே ஒர்த்து இல்லை. தொண்டர்களும் எடப்பாடி கூட்டத்துக்குள்ளே போய் கொடியை காட்டுறான்னு சொன்னால் இவரால் தனிச்சு நிற்க முடியாது. தனிச்சு நிற்கணும்னா சீமான் மாதிரி களத்துக்குள்ளே கருத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும். எஸ்ஐஆரா வட இந்தியாவெல்லாம் பாஜக ஓட்டு, முக்குலத்தோர் பிரிஞ்சு கிடக்கான், வன்னியர் பிரிஞ்சு கிடக்கான், வெள்ளாளக்கொண்டர் பிரிஞ்சு கிடக்கான், ஏன் ஆள்கள்லாம் பிரிஞ்சு நிற்கிறான், நீ ஒன்றா சேர்ந்து பாஜக ஜெயிக்க வச்சிருவோன்னு ஒரு அடி அடிக்கணும் பாஜகவை. அல்லது கொடநாடு கொலையை பற்றி ஏன் பேசலை, எடப்பாடிக்கு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு என்னாச்சுன்னு எடப்பாடியும் சேர்த்து அடிக்கணும். பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்தி கொடுக்க நான் மட்டும்தான் கேட்குறேன், எடப்பாடி ஸ்டாலின் எல்லாம் என்னோட இந்த கோரிக்கைக்கு எதிராக இருக்கிறாங்க. இப்படி தமிழர்ந்து வந்தது தான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்னு ஓங்கி அடிக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஜெயலலிதாவே அடிக்கிறாரு. நீங்கள் பசுமன் தேவரையாவுக்கு குரு பூஜையை காலி பண்ண நினச்சிங்க, உங்களால் முடியல. எங்கள் மக்கள் திரண்டு வந்ததுனால உங்களால் முடியல. இப்போ நீங்கள் வந்து தங்க கவசம் வச்சிங்க, அதுக்காக நீங்கள் தோற்று போய் தங்க கவசத்தை வச்சிங்க, பண்ண தப்புக்கு தங்க கவசத்தை வச்சிங்க. தங்க கவசத்தை சித்தருக்கு எதுக்கு தூக்கிட்டு போன்னு ஓங்கி அடிக்கிறாரு. வீரப்பனை என்கவுண்டர் பண்ணதை பெருசாக சொல்கிறீங்களா? இப்போ சொல்லிடுவீங்களா எடப்பாடி வீரப்பனை என்கவுண்டர் பண்ணதுன்னு? இதுக்கு மேலே கேசி பழனிசாமி ஒரு கேஸ் போட்டிருக்காரு, அந்த விஷயத்த நான் சொல்ல விரும்பல, வேண்டாம். அப்போ தனிச்சு நிற்கிறதுக்கு துணிச்சல் உள்ளவன் ஒருத்தனால தான், கிளாரிட்டியோட இருக்க ஒருத்தனால தான் இப்படி பேச முடியும், இப்படி நிற்க முடியும். ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ். சீமான் அப்படி பிரேவாக நிற்கிறாரு. விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்கு, கிளாரிட்டி இல்லை. ஸோ அவர் கிளாரிட்டி இல்லைன்னா அவருக்கு உள்ளுக்குள்ள கிளாரிட்டி இருக்கும். நம்மளால தனிச்சு நிற்க முடியாது. இந்த பல கட்சி மாறினவர்களையும் சந்தர்ப்பாதிகளையும் வச்சுக்கிட்டு நம்ம நிற்க முடியாது. நமக்கு ஆள்பலம் இல்லை, கைகால் இல்லை, உடம்பு இல்லை. சரி, முகத்துக்கு என்ன கிடைக்குது, யாது கிடைக்குதுன்னு பார்ப்பாரு. ஆஃபர் சரியா வரலன்னா he will return back. ஓகே. ஆனால் தாவேக அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்துருச்சுன்னா அவங்க வெற்றி பெற்றுருவாங்க அப்படின்ற சில இதுவும் இருக்கு. அது இப்போ என்னன்னா அந்த சிபிஐ வழக்கு இதெல்லாம் வச்சு பாஜகவே அழுத்தம் கொடுத்து கூட கூட்டணிக்கு அழைச்சிட்டு வந்துருவாங்க. இல்லை இவங்களுமே வந்து கொஞ்சம் கட்சி கொடியெல்லாம் வந்து தாவேக கொடியை வந்து எடப்பாடி போராட்டங்களில் காட்டுறது, அதாவது அவங்களே கொண்டு வராங்களா இல்லை இவங்க கொண்டு போய் காட்டுறாங்களான்றது வேற கதை. ஆனால் அப்படி ஒரு பிம்பத்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. அப்படி ஒரு கூட்டணி அமைந்தால் நீங்கள் சொல்றபடி எல்லா தொகுதிகளிலையும் கேண்டிடேட் விஜய்க்கும் கிடையாது. ஒரு 30-35 தொகுதிகள் கொடுத்தா கூட ஒரு ஆந்திராவில் பவன் கல்யாண் மாதிரி இங்கேயும் அவரை அப்படி பண்ணலான்னு சொல்லி அப்படியான வாய்ப்புகள் இருக்குதா? ஏதாவது உங்களுக்கு அது மாதிரி தெரியுதா? இல்லை அவர் தனிச்சு தான் நிற்பாருன்னு நினைக்கிறீங்களா? தனிச்சு நிற்கிறதுக்கு சக்தி இல்லை, அதை சொல்லிட்டேன். பவன் கல்யாண் மாதிரின்னா பலத்தை நிரூபிக்கணும்.
இன்னும் அது ஒரு பவன் கல்யாண் அங்கே மிலிட்டன்ட் கம்யூனிட்டி, காபு கம்யூனிட்டி, ம். தென்னிந்தியாவிலே மிலிட்டண்டான கம்யூனிட்டி. ம். தென்னிந்தியாவிலே ஆந்திரா காபு கிடையாது ஒரு மிலிட்டண்டான கம்யூனிட்டி கிடையாது. தமிழ்நாட்டில் கொண்டைங்கோட்டை மறவர்களும் குடும்ப பள்ளர்களும் ராமநாதபுரத்தில் மிலிட்டண்டான ஒரு சமூகங்கள். அவங்க மிலிட்டண்டான கம்யூனிட்டி, மிகப்பெரிய எண்ணிக்கை உள்ள ஒரு சமூகம் ஆந்திராவில். அந்த நியூமெரிக்கலி ஸ்ட்ரென்த் உள்ள அந்த சமூகத்திலிருந்து வந்த ஒரு சிரஞ்சீவி பவன் கல்யாண். பவன் கல்யாண் 7% நிரூபித்தார். விஜய் என்னத்தை நிரூபித்தார்? அவர் வந்து ஜெயலலிதாவுக்கு மேலே உள்ள தலைவா மேட்டரில் மோடியை போய் பார்த்தவர். ஜெயலலிதா 7% ஓட்டு கூடுனாங்க, விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு முதல்ல நிரூபித்தவர் ஜெயலலிதா அம்மையார். 2014 நடந்தது. வருஷங்கள் 12 வருஷம் ஆயிட்டு. தென் விக்ரவாண்டி எலெக்ஷனில் பன்னீர் பரையர் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு உடைச்சிருக்கணும். அவர் கள்ளக்குறிச்சி சாராய்ச்சாவை பார்த்து திமுகவுக்கு எதிராக குறியீடு அரசியல் பண்ணார். போலிங் கூடிட்டு, திமுகவுக்கு போலிங் கூடிட்டு நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. சீமான் கூட தப்பு கணக்கு போட்டு இவர் ஜான் ஆரோக்கியசாமி பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க, விஜய்க்கு 20% ஓட்டு இருக்கு, பேசி விட்டுருங்க பேசி விட்டுருங்க. நான் தான் சொன்னேன், ஒரு மண்ணாங்கட்டியும் திரு சாம்பலம் தான் உண்டு, ஒரு புண்ணாக்கும் கிடையாதுன்னு நான் தான் சொல்லிட்டு இருந்தேன். அந்த தேர்தல் முடிஞ்சது, நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடுச்சு. அதுக்கு பிறகு ஈரோடு கிழக்கு வருது. அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி சீமான் 8% வாக்கு கூட்டினாரு. அப்போ பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு வாக்கு கிடையாது, அஜித்துக்கும் ஓட்டு கிடையாது. பல நிரூபிக்காத, அது விஜய் கிண்டல் பண்ணதுக்கு போடா நீயும் 0 அவனும் 0, உனக்கு ஒன்று இல்லைன்னு காட்டுறதுக்கு தாண்டா அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்குன்னு சொல்லி இன்னும் அதை ரைமிங்காக கூட சொல்லலாம். அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா பைக்கு சீமான் சின்ன மைக்கு, அஜித்னா மைக்கு சீமான் சின்ன மைக்குன்னா விஜய் பல நிரூபிக்காத விஜய் 0 தான், பல நிரூபிக்காத விஜய் 0 தான்னு தான் அதுக்கு அர்த்தம். அது விக்ரவாண்டி அதை நிரூபிச்சு. சிவாஜி பத்மினி 67 காமராஜர் ஆதரிச்சாங்க. 6% காமராஜருக்கு ஓட்டு குறைஞ்சதை இவங்களால தடுக்க முடியல. வடிவேலு திமுக ஆதரிச்சார், எந்த பிரயோஜனமும் இல்லை. ராதிகா திமுகவுக்கு அதை பிரச்சாரம் பண்ணாங்க, பெரிய கூட்டம், திமுக ஜெயித்தது. ஆனால் 84 எடுத்த அதே ஓட்டை தான் 89 எடுத்தது. எதிர்கட்சிகள் பிளவுபட்டு நின்னால திமுக ஜெயித்தது. அல்லு அர்ஜுன் பிரச்சாரம் பண்ணார், ஒன்றும் இல்லை. பவன் கல்யாண் கூட்டணி சேர்ந்தார், எதிர்கட்சி தலைவரான துணை முதல்வர். அப்ப அல்லு அர்ஜுன் பலம் நிரூபிக்காதவருக்கு பெரிய கூட்டம், ஓட்டு வரல. பலம் நிரூபிச்சாதான் ஒருத்தனுக்கு ஓட்டுங்கிறது கூட தெரியாத அட்டுகள் மண்டுகள் இதை பேசுறாங்க. அட்டுகள் மண்டுகள்ங்கிற வார்த்தை அந்த அட்டுகளுக்கு அவர் நிரூபிக்கலன்னா கூட தனிச்சு நின்னா அது திமுகவுக்கு சாதகமா தான் போயிடும் இவங்க நினைக்கிறதுனால ஒரு 20 சீட்டோ இல்லை 30 சீட்டோ முடிச்சிடலாம், கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இவங்க செயல்படுறத சில தகவல்கள்லாம் வருது. அதை தான் கேட்குறேன், அப்படி நடந்துச்சதுன்னா ட்விஸ்ட் எப்படி இருக்கும்? இல்லை, விஜய் காங்கிரஸ் கூட்டணி எத்தனை பேர் பேசுனாங்களா இல்லையா? இன்னும் பேசிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. அவன் காங்கிரஸ்காரன் தான் நாட்டு நலனுக்கு திமுக தான் வந்ததுன்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் அதிக சீட்டு கேட்கறத பற்றி தலைமை முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு போயிட்டானா சோடங்கரா, முடிச்சுட்டு போயிட்டானா? எப்படிங்க அது? காங்கிரஸுக்கு வந்து பாராளுமன்றத்திலே 4.3% ஓட்டு தான். அதுவும் ஆச்சு வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்து, இந்த மண்டுகளுக்கு ஒரு நாடார் தான் டெபாசிட் எடுத்தான்ங்கிற உண்மை கூட தெரியாத ஒரு பேக்குங்க அது பேசும். நான் எல்லாத்தையும் சேர்த்தான் சொல்கிறேன். பேக்குங்கிற வார்த்தையை விவரம் தெரியாமல் பேசுகிறவனும் பேக்குன்னு தான் சொல்ல முடியும். வேற எங்கே காங்கிரஸுக்கு டெபாசிட் கிடைச்சது? எங்கெங்கே கிடைச்சது? எங்கேயும் கிடையாது. இவர் கார்த்திக் சிதம்பரம் 10% வாக்கு எடுத்தார். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பற்றி நல்ல கருத்து சொல்லியிருக்காரு, சகோதரருக்கு பாராட்டுக்கள். அதெல்லாம் தடை பண்ண முடியாது, தடை பண்ணாலும் அது முடியாதுங்கிற கார்த்திக் சிதம்பரத்தை நான் பாராட்டுறேன். 10 எடுத்தது நல்ல ஓட்டு. திருநாகரசன் 6 எடுத்தார். இவர் ஜெயம் 6 எடுத்தார். ஏபிசி சண்முகம் 6 எடுத்தார். இவர் ராமசுப்பு அவரும் திருநெல்வேலி நாடார் தான் 6 எடுத்தார். ஏன் நாடார்னு சொல்கிறாங்கன்னா, நாடார்களுக்கு காங்கிரஸ் பட்டநாமம் போட்டுட்டு இருக்கிறான், அது புரியணுங்கிறக்காக தான், கம்யூனிட்டிக்காரனுக்கு புரியணுங்கிறக்காக தான் நான் சொல்கிறேன். அடுத்து நாசே ராஜேஷ் ராமச்சந்திரனுக்கு சன்னு, அவர் ஒரு 5% ஓட்டு எடுத்தார். இதை தவிர்த்து மாணிக் தாகூர், ஜோதிமணி யாராவது ஓட்டு எடுத்தாங்களா? பார்லிமெண்ட்லேயே இந்த கட்சிக்கு இந்த நல்லன்னா, சீமான் சொல்கிறது மாதிரி சட்டமன்றம்னா அந்த கட்சிக்கு 2% ஓட்டு கூட இருக்காது, இல்லை 3% இருந்துருமா? அவ்வளோதான் இருக்கும். அப்போ நீங்கள் பக்கத்தை நிரப்ப இடம் இல்லாமல் ஜான் ஆரோக்கியசாமி பேச்சை கேட்டு தினமரில் எத்தனை பொய் கட்டுரை எழுதுனீங்க? எவ்வளோ ரீல்களை விட்டீங்க? கொஞ்சம் நஞ்ச ரீலாக விட்டீங்க. ஜோசப் விஜய் அந்த
செய்தியை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிடுங்க. மற்றபடி ஜானாரிக்கசாமி காட்டுறது எல்லாம் பொய், ஃப்ராடு, மோசடி. அலர்ட்டாக இருங்க. உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, ஏன்னா தெரிஞ்சு தான் நீங்கள் அதையே செய்கிறீங்க. இப்போ தோத்து போன பீகாரில் 12 சீட்டு ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட் விட்டுருங்க, 8 சீட்டு தேஜஸ்வி யாதவுக்காக குறைச்சி கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் இந்தியா கூட்டணியை பலப்படுத்த தேமுதிக, ஓபிஎஸ், டிடிவி வந்தால் சீட்டை குறைச்சிக்க தயாருங்கிறான். ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. கன்னியாகுமரியில் மட்டும் டெபாசிட் கட்சி வசந்தமாக எடுத்த கட்சிக்கு இதை விட்டுட்டு எப்படி போவான் அவன்? தற்கொலை இல்லை அது. அப்போ காங்கிரஸ் தற்கொலை பண்ண போகிறான், கற்கொலை போனான்னு ஒரு நியூஸை நீங்கள் தினமெல்லாம் எழுதிட்டு இருந்தீங்க. இல்லை, நாங்கள் தற்கொலை பண்ணலைங்க, ஸ்டாலின் நம்பி தாங்க எங்களுக்கு. இல்லை, கண்டிப்பாக காங்கிரஸ் தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் விஜய் வந்து அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் போயிடக்கூடாதுன்றதுல திமுக ரொம்ப கவனமா இருக்காங்க. யூ கம் டு த பாயிண்ட், யூ ஹேவ் கம் டு த பாயிண்ட். சொல்லுங்க. இருக்காங்க. ஸோ அந்த நரேஷன் வந்து நெரேட்டிவ் செட் பண்றது காங்கிரஸ் கூட்டணி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை வந்து கரூர் சம்பவத்தை ராகுல் கால் பண்றது, பேசுறது, இந்த மாதிரி இதுதான். அப்ப விஜய சீமான் தான் அடிக்கிறாரு. ஸ்டாலின் எஃப்ஐஆர்ல போடாதது தப்பு. ஒரு ஆக்சிடென்ட்னா டிரைவர் மேல கேஸ் போடணும், போல்டா அடிக்கிறாரு விஜய. சிபிஐ இன்னும் அவரை எஃப்ஐஆர்ல சேர்க்காதது தப்பு. சிபிஐ கேஸ் போனதும் அவங்க ஆளெல்லாம் வெளியே வராங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில விட்ரா பண்றாங்க. இந்த வேலையெல்லாம் நடக்குதுன்னு சொல்லும்போது ஸ்டாலின் தான் அடிக்கிறார், இவர் சீமான் தான் அடிக்கிறாரு. ஸ்டாலின் இவர் எடப்பாடி கூட பேரக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஓகே, அது 1%, 1.5% ஒரு கிரவுட் புல்லர் ரசிகர்கள்னு அந்த லாபத்தை எடப்பாடி அடைஞ்சிடக்கூடாதுன்னு ஸ்டாலின் நினைக்கிறார். அதற்காக ஸ்டாலின் காங்கிரஸ் ரூட்ல சீட்டு கொடுக்கறதும் தயாரா இருக்கிறாரு. காங்கிரசும் தங்களோட சீட்டு அதுக்காக குறைச்சி விஜய் கொடுக்கிறதுக்கு தயாரா. இன்னைக்கு செங்கோட்டையன் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும்போது கடந்த நாடாளுமன்றத்தில் அதிமுக 10 இடங்களுக்கு மேல வந்து 10 இடங்கள் கிட்ட 3வது இடத்துக்கு போயிருச்சு, 2 இடங்கள்ல 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு, அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ ஒருவேளை விஜய் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் போகாம இருந்து இல்ல போகாம தடுக்கிறது கூட வந்து பண்ணலாம். ஏன்னா திமுக அளவுக்கு டிடிவி, செங்கோட்டையன், காங்கிரஸ் உறுதியா இருக்காங்க. விஜய நம்ம பக்கமே வச்சிடலாங்கிறத காங்கிரஸ் உறுதியா இருக்காங்க. ஸோ திமுகவுக்கு எந்த அளவுக்கு விஜய் அதிமுக பாஜக பக்கம் போகக்கூடாதோ அதே அளவுக்கு எடப்பாடி எதிர்ப்பாளர்களாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், டிடிவி இவங்களுக்கும் இருக்குது, ஓபிஎஸ் அவங்களுக்குலாம். ஸோ விஜய் தலைமையிலே ஒரு கூட்டணியை கூட இவங்க ஏற்றுக்கிட்டு டிடிவி ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஓபிஎஸ் கூட ஒரு போட்டி அமைப்பை துவங்கலாம். அப்படி ஒரு கூட்டணி அமைச்சு எடப்பாடியினுடைய தோல்வி இன்னும் அதிகப்படுத்துறது இருக்குல்ல, 4வது இடத்துக்கு தள்ளுறது, 3வது இடத்துக்கு தள்ளுறது, இந்த வேலைகளை செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது வந்து ஆண்டிகள் கூடி மடமட் கடக்கட்ட மாதிரி தான் இருக்கும். பலம் நிரூபிக்காத விஜய் தலைமையில கூட்டணி அமையாது. தினகரன் 60 சீட்டு கேட்பாரு. ஒருவேளை விஜய் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அவர்கிட்ட 40 கேண்டிடேட் தானே இருக்கு. கமல்ஹாசன், சரத்குமார் கொடுத்தாலும் கொடுத்துருவாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாதவராட்டு, எந்த இதுலயும் நிலைப்பாடு சரியில்லாதவராட்டு, ஒரு ஆன்டி டிஎம்கே, ஆன்டி பிஜேபிங்கிறது மட்டுமே சொல்லி தன் பாப்புலாரிட்டியை வச்சு ரஜினியோ அஜித்தோ வியாபாரம் பண்ண நினைக்கல, இவர் வியாபாரம் பண்ண நினைக்கிறாரு. வியாபாரம் பண்ண நினைக்கிறவர் ஒரு தலைமையேற்று ஒரு கூட்டணியெல்லாம் அமைச்சு வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அப்படி ஒரு கூட்டணி அமைக்கிற மாதிரி வந்தால் இவர் டிடிவி 60 சீட்டு கேட்பாரு, 6 சீட்டு ஸ்டாலின் கொடுத்தா போயிடுவார். கிருஷ்ணசாமி 20 சீட்டு கேட்பாரு, 1 சீட்டு ஸ்டாலின் கொடுத்தா போயிடுவார். ஏன்னா ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு, எம்எல்ஏ போஸ்ட்டு. விஜய் அன்டெஸ்டட், நாட் ப்ரூவ். ஓகே சார், பல்வேறு விஷயங்களுக்கு உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு விடையளிச்சிங்க. மிக்க நன்றி சார். சௌபாக்யா ஹோம் அண்ட் கிச்சன் அப்ளையன்சஸ்.